உங்களுக்கு மார்க்கெட்டே தெரியாது. கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றா தெரியும், இப்போ மார்க்கெட் தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் வச்சுருக்கேங்க, இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கும். நீங்கள் உங்கள் மாத சம்பளம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ₹1 300 ஆச்சுன்னா உங்கள் க்ரோத் எப்படி இருக்கும் பாருங்கள். பிகினராக இருக்கவங்க வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எடுக்கலாமா சார்? காசு இல்லாதவங்க ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, பையர். தோக்குறோன்னு தெரிஞ்சோம் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அதில் செல்லிங் பையிங்கிறத விட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் பையர் டெய்லி ட்ரேட் பண்ணாலும் லாஸ் ஆகுறாங்க. ஆனா ஆப்ஷன் செல்லர் மட்டும் பிரைஸ் சைட்வேஸ் ஆனாலும் மார்க்கெட் மூவ் ஆகலனா கூட அவங்களோட அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தீட்டா கேம் என்ன? இது லீகல் எட்ஜா இல்ல இது ஒரு ட்ராப்பா? இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் தாமோதரன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வீக்லி எக்ஸ்பைரியில வந்து இந்த தீட்டா எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சார், அதை பத்தி சொல்லுங்க. இது வீக்லி எக்ஸ்பைரின்னு இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு கான்ட்ராக்ட். ஜென்ரலாகவே இது ஒரு கான்ட்ராக்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்குள்ள இது நடந்துரும், இதுக்குள்ள அப்படின்றது ஒரு டைம் பேஸ்டு, இதுன்றது ஒரு ஈவெண்ட் பேஸ்டு. சரியா? இப்போ இந்த வீக்லி எக்ஸ்பைரினா இந்த வீக்குக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிற விஷயத்த சேவ்ஸ் பண்ண போகிறோம். மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தால் மந்த்துக்குள்ளே ஆகுது. இப்போ நம்ம டிகே ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ 10 நாளில் ஆக வேண்டிய டிகே எப்படி நடக்கும்னா, அந்த கடைசி 30% ஆஃப் த டைமில் தான் அந்த மொத்த டிகேவும் நடக்கும். இப்போ வீக்லின்ற வரப்போ நீங்கள் 7 நாள் தான் இருக்கும். அப்போ அந்த கடைசி 2-3 நாளில் டிகே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமானா, பையருக்கு எப்பவுமே டிகே டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ பை பண்ணுறவராக இருந்தால் என்ன பண்ணலாம், ஒன்று பையிங் அவாய்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைம் அதிகமாக இருக்க கான்ட்ராக்டில் போய் பை பண்ணிக்கலாம். இதில் பையர் செல்லர்ன்றது 2 பேருக்குமே. இப்போ டிகே வந்து எனக்கும் உங்களுக்கும்னா ரெண்டுமே ஒன்றா தான் நடக்க போகுது. நான் இந்த சைடில் இருக்கிறதால எனக்கு ஃபேவரபிள் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிறதுனால எனக்கு அன்ஃபேவரபுளாக இருக்க போகுது. இது கான்ட்ராக்டாக தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே இந்த டைமுக்குள்ள இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா பையருக்கு ஜாக்பாட்டு. நடக்காத பட்சத்தில், ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகல, நான் அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும்னு கட்டாமல் 1 வருஷம் இருப்பாங்க, அன்னைக்கு ஆகும் அவங்களுக்கு. அப்போ அது நீடா வேணுமா அப்படின்றது அது யார் பண்ணுறாங்களா, இப்போ நம்ம சொல்லலாம். அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளா போய் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம் இல்லை, அவங்க ஃபேமிலி தான் ஒன்று அவர் சேர்த்து வச்சதை காலி பண்ண போகிறாங்க, இல்லை கடன் வாங்க போகிறாங்க, இல்லை அவர் வாங்கின நகையை விற்று பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கு அவர் பண்ணணுமா வேணாமா அப்படின்னா, இல்லை அவர் அந்த இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எப்படி டிசைட் பண்ணுறாருன்றது தான். ஓகே சார். இப்போ வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீக்லி எக்ஸ்பைரி டேல வந்துட்டு செல்லர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு? செல்லரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். அவங்களுக்கு செவுத்துல வச்சா போதும், அந்த சர்க்கிள் இதெல்லாம் இல்லை, கீழே மட்டும் சிந்துராமல் இருக்கணும். இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படியா இருக்கணும்னா, கொஞ்சம் வேகாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லாமல். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் செல்லிங் அப்படின்னாலே என்ன பண்ணலாம், ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அர்த்தம் பண்ணி செல் பண்ணுவாங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயம் ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதை தைரியமாக செல் பண்ணுவாங்களா. 80% ப்ராபிலிட்டியை தாண்டி 90% ப்ராபிலிட்டி விஷயத்தை பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு சொல்லலாமா. ஆனால் அகைன், ஏன்னா இங்கே செல்லர்ன்றப்போ ப்ரீமியம் எப்படி இருக்குன்னா, நான் சொன்னதே நோட் பண்ணினே தெரியும், வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த ப்ரீமியம் சாயந்தரம் என்ன ஆக போகுது, 0 ஆக போகுது. அப்போ இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருக்கும் ப்ரீமியம், ரொம்ப பீனட்டாக தான் இருக்கும். சரியா? அந்த பீனட்டை அவங்க அகைன்ஸ்டாக செல் பண்ணி எடுக்க போகிறாங்களா இல்லை பை பண்ண போகிறாங்களா. பையரை பொறுத்த வரைக்கும் அந்த ₹2 0 தான் ஆக போகுது. செல்லரை பொறுத்த வரைக்கும் அந்த ₹2 ₹10 ஆகலாம், ₹100 ஆகலாம், ₹200 ஆகலாம். இப்போ இந்த இடத்துல போய் செல்லர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாக பார்க்குற யாருமே அந்த லாஸ்ட் நாள் போயிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழியும் பார்த்துருக்கீங்களா ஜூஸ்க்காக, ரொம்ப அழுத்தி பிஞ்சானாவும் ஜூஸ் வந்து கசப்பாயிடும். நீங்கள் இதே ஒரு லெமன் ரைஸ்க்கு சாப்பிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க வந்து திட்டுவாங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் மைல்டாக பண்ணணும். ஓரளவுக்கு அதை போட்டு நசுக்கி பிழிஞ்சு மொத்தத்தையும் எடுக்கணுன்றது வேணுமா வேண்டாமா. இதே கடையில் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க. கரெக்டாக மொத்தமாக நசுக்கி, ஏன்னா அவங்களுக்கு மொத்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு பண்ண போகிறீங்கன்னா, இதை நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றது தான். இது ஒரு மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின். இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணீங்கன்னா பண்ணிடுவீங்க. ஒருத்தரோட கம்ஃபர்ட்டுக்கு பார்க்குறீங்க, அவங்கள வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஆகக்கூடாதுன்னு நினச்சா இதை பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அதை வந்து அந்த ஆப்ஷன் செல்லர், அதாவது ரைட்டர்னு சொல்லுவாங்க, செல் பண்ணுற எல்லாருமே ரைட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த 10 நிமிஷத்தில் இந்த ₹2 எனக்கு வேணும்னு நினைக்கிறாரா, அந்த ரிஸ்க் எனக்கு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரா, அதுக்கான கவுண்டர் மெச்சர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு. இந்த ₹2 ₹10 ஆச்சுன்னா அவர் வெளில போயிடுவாரா, இல்லை ₹100 வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா,
இதெல்லாம் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்குமே கண்டி இந்த 2 ரூபா சாப்பிட்றது அவருக்கு ஈஸி. வர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி ஈஸி தான். பையருக்கு அப்படி இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது கரைய போகுது. ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸில் தான் அந்த 2 ரூபா 10 ரூபா போகுது. அதுவும் கரெக்டாக சொல்லலைன்னா இப்பயே ஆகிடும். நீங்கள் ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்க, ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா டைம் இருக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இப்போ இதில் 2 பேருக்குமே ட்ரிக்கியான விஷயம் தான். இது 2 பேருக்குமே பெருசாக ஃபேவரபிலிட்டி இல்லை. ஆனால் நடந்தால் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் ரிஸ்க் ரிவார்டு என்னதுன்றது தான். இப்போ 2 ரூபாவில் வித்த ஒரு 4 ரூபாவில் வெளில போயிடுவாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவர் தாராளமாக ரிஸ்க் எடுப்பாரா? ஆனால் நீங்கள் சொன்ன கான்செப்ட்ஸே எடுத்துங்களேன். இப்போ இந்த ஆல்கோ ட்ரேடிங்லாம் வந்ததுனால அந்த 2 ரூபா ஈஸியாக 200 ரூபாய் ஆகிடுது. ஏன்னா அது மேன்மேடே கிடையாது. ஒரு ஆர்டர் ரெடியாக இருக்கும். புஷ் பண்ண நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, 4 ரூபாய்க்கு மேலே போனால் வெளில போயிடு, வித்துரு, இல்லை பை பண்ணிடு ஏதாவது சொல்லி வச்சிருப்பீங்க. அது 4 ரூபாய் 5 ரூபா இருந்தாலும் வித்துரும், 5 ரூபாய் 7 ரூபா இருந்தாலும் வித்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணே இருக்கும்போது அந்த ஸ்பைக்ஸ் வந்து வரும். நீங்கள் எல்லா எக்ஸ்பைரி டேஸ்லையும் பார்ப்பீங்க. 2 ரூபாய் 200 ரூபாய் ஆச்சு, 1 ரூபாய் வந்து 300 ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸ்பைரி டேஸ்லையும் இது. ஆனால் இதை கேப்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆசையோடு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு இந்த 1 ரூபாய் 300 ரூபாய் ஆச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு கதை தான் சொல்லுவேன். இப்போ முதல்ல வந்து லாட்ரி டிக்கெட்னு ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் உங்கள் வயசுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. உங்கள் வயசுக்கு நான் சொல்லணும்னா இப்படி எடுத்துக்கலாம். லாட்ரி டிக்கெட் தெரிஞ்சவங்க லாட்ரி டிக்கெட் எடுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த ட்ரீம் 11 சரியா, பெட்டிங் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, ஒன்றே ஒன்று தான். அதில் வந்து நல்லா காசு பண்ணவங்க எங்கேயோ இருக்காங்க, நியூஸ்லலாம் பார்க்குறீங்களே. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். அதை பண்ணி அது லாட்ரியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது காசு பண்ணியிருக்காங்களா? இங்க இந்தியால இப்ப பேன்ல இல்லை நான் ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்களா? இல்ல இல்லை. உங்கள் தெருவில் இல்ல இல்லை. சரி, நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊரில் இல்லை. இல்ல அப்புறம் இந்தியாவில் எங்கேயோ ஏதோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை பண்ணுவீங்களா? சரி, இப்போ இதை தான் நான் பண்ணோம். அதாவது இந்த 1 ரூபாய் 300 ரூபாய் ஆனதை யார் ரியலைஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது பின்னாடி போகலாம். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஹீரோ ஜீரோ என்னென்னவோ நான் முன்னாடி மாதிரி ஓல்டு வைன் நியூ பாட்டில்ன்ற மாதிரி. ஏன்னா ஆசையை தூண்டினா மட்டும்தான் இங்கே ட்ரேடிங்குள்ளே வலிக்கப்படுவாங்கன்றதுனால 1 ரூபாய் 300 ரூபாய் ஆச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணி இப்போ நான் ஒரு 98 kg இருக்கிறேன் சரியா, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இதை பண்ணி வெயிட் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் நம்புறேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பார்ப்பேன், எங்கள் வீட்டில் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே அது நான் எனக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. இல்லை எங்கள் தெருவில் தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் சொல்லி உங்கள் ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க பார்த்தா இதை நான் பண்ணுவேன். கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்களா, இதை வந்து கொரியாவில் ஒருத்தர் பண்ணி அது ரிசர்ச்சாக ப்ரூவ் ஆகி அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா இதை நான் வந்து எப்படி பார்க்கணும்? நம்ம அதை பத்தி யோசிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிறப்போ நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த 0-0 கேமு அப்படின்னு இருக்குல்ல, 0 to 0 அந்த 1 ரூபாய் 100 ரூபாய் வருது. இப்போ இதையே நான் உங்களுக்கு மார்க்கெட்டே தெரியாது. கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றா தெரியும், இப்போ மார்க்கெட் தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் வச்சுருக்கேங்க, இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கோ. நீங்கள் உங்கள் மாத சம்பளம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், 1 ரூபாய் 300 ரூபாய் ஆச்சுன்னா உங்கள் க்ரோத் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு கூப்பிட்றேன். இப்போ உங்கள் மூஞ்சில் எப்படி இருக்கு? அப்பா என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சுரா சாமி, நீ எங்கே இருந்த அப்படின்றது எனக்கு கேள்வியாக இருக்குது. ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றதான் நான் இங்கே கேட்டிருக்கேன். அது தெரிஞ்சா அதை பண்ணலாம் சரியா. அது பாசிபிலிட்டி இல்லாத பட்சத்தில் அதை பண்ணணுமா அப்படின்னா சரி, இப்போ செல்லரை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து எஸ்கேப் ஆனால் போதும். பையருக்கு அது நடக்கணுமா நடக்காதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 ரூபாயில் வாங்கியிருக்கேன், 10 ரூபாயில் வெளில போனாலும் பிரச்சனை இல்லை, 200 ரூபாயில் வெளில போகக்கூடாது. அது அவரோட கன்சர்னாக இருக்கும். ஆனால் பையருக்கு அந்த 2 ரூபாய் வாங்கினது கண்டிப்பாக அந்த 10 ரூபாலாம் அவருக்கு பத்தாது. ஏன்னா ஒரு 1000 பாயிண்ட் வச்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபாய் லூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ராபிலிட்டி நம்ம பார்த்தோம். முன்னாடி ஒரு 9 கேம் லூஸ் பண்ணியிருப்பாரு. 100 அவுட் இருந்தாலும் அந்த 9 100 பத்தணும்ல, வெறும் 100 பத்தாதுல அவருக்கு. ப்ராபிலிட்டி கம்மி. இப்போ 9 தடவை லூஸ் பண்ணியிருக்காரு, 100 லூஸ் பண்ணியிருந்தாருன்னா 900 ரூபா லூஸ் பண்ணியிருப்பாரா? இப்போ இந்த தடவை அவர் வின் பண்ணுறாரு, அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? 100 ரூபாய் வந்தால் போதுன்னு எதிர்பார்ப்பாரா, இல்லை விட்டதெல்லாம் தாண்டணும்னு எதிர்பார்ப்பாரா? இதுதான் 10வது கேமு அப்படின்னா நான் விட்டதெல்லாம் 100 ரூபாங்க, எனக்கு எப்படி 900 பத்தோம், எனக்கு 10,000 வேணும் தான் நிற்பாங்க. இது நடக்குமா நடக்காதான்றது தான் கேள்வி. என்னன்னா சரி நடந்திருக்கு, அதை யாராவது ஒருத்தரால ரியலைஸ் பண்ற முடியுமா? இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ஊர்ல எங்க தாத்தா ஒரு சொத்து வச்சிருந்தாரு, அது இன்னைக்கு இவ்வளோ ரேட்டு போச்சு. உங்க தாத்தா வித்துட்டாரு, அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க காசு வாங்கி தான் வித்தீங்க, யாரும் உங்களை ஏமாத்தல. அப்போ நீங்க வந்து அந்த கதையே சொல்ல முடியாது. நாங்க வச்சிருந்தா இவ்வளோ பணக்காரா இருப்போம். அதெல்லாம் அப்படி யோசிச்சிருந்தா ஸ்கூல்ல நான் படிக்கும் போதெல்லாம் நான் முதல்வர் ஆனால், நான் கலெக்டர் ஆனாலும் ஒரு எழுதி இருப்போம், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை தான் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து சேஃப் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க சார். ஆனா இந்த ஆப்ஷன் செல்லிங் வந்து எப்போ வந்து டேஞ்சரஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த தீட்டா எஃபெக்ட் வந்து எப்போ ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார்?
இப்போ நான் சொன்ன இன்ஸ்டன்ஸே நீங்கள் ம். எடுத்துக்கலாம். இப்போ செல்லரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் பெட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு 100 ரூபாய் லூஸ் பண்ணியிருப்பாரா? 10 தடவையில அவரோட ப்ராபபிலிட்டி 70% இருந்தா கூட 3 தடவை தான் லூஸ் பண்ணியிருப்பாரு. மீதி 7 தடவையும் அவர் ரூ. 100 எடுத்தா போதும். கரெக்ட்டா? ம். அவரு அத கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, லூஸ் பண்ணும்போது நான் என்ன ப்ராஃபிட் எதிர்பார்க்குறேனோ அத மட்டும் இல்ல அதோட 2 டைம்ஸ் வந்தா கூட போதும். ஆனா, அவரு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்குறாரு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரூ. 1000 பத்தாது. ரூ. 10,000 போனா கூட பரவால்ல. எனக்கு ரூ. 1000 கண்டிப்பா வேணும்னு ஒரு லூசிங் ட்ரேட்ல போறாருன்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு நல்லா தெரியும் 7ல 3 தடவ அவர் தோத்துருவாருன்னு. ஆனா, அவர் வந்து அந்த தோக்குறத்துல ஃபைட் பண்ணி எவ்வளோ லூஸ் பண்றாருன்றத பொறுத்து தான். இப்ப இந்த தீட்டா கேமா அப்டின்னா, பையர பொறுத்த வரைக்கும் தான் அது தீட்டாவா இருக்கும். செல்லர பொறுத்த வரைக்கும் அது வந்து மூவ்மெண்ட்டாவே போயிடும். ஸோ அண்டர்லைங் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. இப்ப நான் ஒரு விஷயம் நம்புறேன். இப்ப ஒரு தக்காளின்னு வச்சுப்போமே. இது ரூ. 20 வாங்குறேன். இதுக்கு கீழ போவாது. ஒரு ரூ. 10 கீழ போவாதுன்னு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். சரியா? அதுதான் அண்டர்லைங்கோட வியூவா இருக்கும். நிஃப்டியா இருக்கலாம், ஸ்டாக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். இப்ப இந்த வியூ ஃபெயில் ஆகும்போது, டிராஸ்டிக்கா ஃபெயில் ஆவுதா? நான் அதுவரைக்கும் புடிச்சிட்டே இருக்கேனா? இல்ல வந்து ரூ. 10 வந்தோனே வெளில போயிறேனான்றது இருக்கு. இப்ப செல்லர பொறுத்தவரைக்கும் என்ன இருப்பாங்கன்னா, அடமன்ட்டா இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இல்ல. நான் சொன்னா வந்து தப்பு ஆவாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆகவே ஆவாதுன்ற மாரி, இப்ப ரூ. 100 இருக்க பொருள் நான் ரூ. 90ல ஸ்டாப் லாஸ் வச்சு நான் வெளில போயிடுவேன் ட்ரேடரா இருந்தா. ஆனா செல்லர் என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் ஆவாதுங்க. ரூ. 80 போனாலும் திரும்பி வந்துருங்க. ரூ. 70 போனாலும் திரும்பி வந்துருங்க. நான் பாஸ் ஆயிடுவேங்க. நான் ப்ராஃபிட் பண்ருவேங்கன்னு ஒரு தாட்ல இருப்பாரு. அந்த டைம்ல அவரு எவ்வளோ அத அக்ரெசிவா எடுத்துக்கின்னு போறாரு. அந்த ஃபெயில் ஆவும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ப்ராஃபிட் இவ்ளோ, இந்த லாஸ் இவ்ளோ. இத வந்து அது ஸ்க்யூடா எவ்வளோ அவரு ஆக்கிக்கிறாருன்றத பொறுத்து தான் அவருக்கான ரிஸ்க். பையருக்கு அப்படி கிடையவே கிடையாது. பையருக்கு ஏன்னா நீங்க ரூ. 10 குடுத்து வாங்குறீங்கன்னா, இப்ப அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் சேர்த்துக்குமே, அந்த ரூ. 10 தான் வொர்ஸ்ட். அதுக்கு மேல ரூ. 100 யாரும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட. ஓகே. ஆனா செல்லருக்கு அப்படி கிடையாது. இப்ப செல்லர்னா யாரு? அந்த இன்சூரன்ஸ செல் பண்ணவரு. அவரு என்ன பண்ணியிருப்பாரு? என்கிட்ட இருந்து ரூ. 10,000 வாங்கியிருப்பாரு. எனக்கு ரூ. 5,00,000 பட்சா ஆச்சுன்னா, அந்த ரூ. 5,00,000 அவரு குடுத்து தான் ஆகணும். அவரு சொல்ல முடியாது. இல்ல நீ ரூ. 10,000 தான் வாங்குனேன். நான் ரூ. 10,000 மட்டும் தான் தருவேன்லாம் இல்ல. எனக்கு ஃபேவரபிளா நடக்கும்போது அவருக்கு அன்ஃபேவரபிளா இருக்கும். அந்த அன்ஃபேவரபிள் டைம்ல அவர் எவ்வளோ லூஸ் பண்றாரு. இப்ப இந்த இன்சூரன்ஸ் கேமே எடுத்துங்களேன். இதான் செல்லருக்கான ரிஸ்க். யோசிச்சு பாருங்க கொரோனா வந்ததுல்ல. அந்த டைம்ல இன்சூரன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஏறிச்சா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க குடுக்கறதா இருந்தா, இல்ல அவ்வளோ தர முடியாது. அதே மாரி சென்னையில மழை பெஞ்சப்போ அந்த வண்டிக்குலாம் அந்த இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்க அவங்களுக்கு ஃபேவரபிளா நடக்காம போதோ, பையருக்கு ஃபேவரபிளா நின்னு செல்லருக்கு ஆவுதோ, அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன அமௌண்ட் அவங்க வாங்குன அமௌண்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. ம். லைஃப் இன்சூரன்ஸ் கேஸ்லயே எடுத்துங்க. நீங்க பிரீமியமா கட்டுவீங்க. அவங்க பல்க்கா குடுப்பாங்க. 1,50,00,000, 2,00,00,000, 3,00,00,000. அப்ப அவங்களுக்கு ஃபேவரபிள் ஆவாத இடத்துல அவங்க பல்க்கா குடுப்பாங்க. அது ஒரே இன்ஸ்டன்ஸ்ல நடக்குது அப்டின்னா, அப்ப அவங்க எங்க உஷார் ஆவணும்ன்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணுமே கண்டி, அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் கவல கிடையாது. மழை பெஞ்சாலும் கவல கிடையாது. இப்ப என்ன எல்லாருமே எல்லாருமே மழை பெஞ்சா கூட இப்ப என்ன பார்க்குறீங்க, எல்லா பிரிட்ஜ்லயும் கார எடுத்துன்னு போய் விட்டுர்றாங்களா? ம். ஆமா. இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. மழை பெஞ்சா என்ன? இடி இடிச்சா என்ன? பிரீமியத்த வாங்கிட்டு போயிடும். ம். அந்த ஒரு இன்சிடென்ஸ் நடக்காதுல்ல. இப்ப அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா தான் இருப்பாங்க. ஆனா பையர் வந்து நம்ப தான் காசு குடுத்து வாங்குறோம்னா, நம்ப தான் எடுத்துன்னு போய் கார அங்க மேட்ல நிப்பாட்டுவோம். நிறுத்துறோம். ஊர்ல எடுத்துன்னு போய் சொந்தக்கார வீட்ல விடுறோம். கரெக்ட்டுங்களா? அத பையர் கண்டிப்பா அவரோட ஸ்ட்ராட்டஜில இந்த இம்ப்ளிமென்டேஷன் நீங்க பண்ணி தான் ஆவணும். ஓகே சார். இப்ப வந்து பிகினரா இருக்கவங்க வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்ல வந்து எடுக்கலாமா சார்? சி அத இப்ப வந்து சூஸ் பண்ணலாமா? இப்ப ஆப்ஷன் செல்லிங்க்கு என்ன வேணும்? அப்படின்றது தான் கேள்வி. ம். ஆப்ஷன் செல்லரா இருக்க பட்சத்துல, வியூ உங்களுக்கு தோராயமா தெரிஞ்சா போதுமா? ம். அப்புறம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஃபேவரா நிக்குதா? அது எப்படி ஒரு கேம்ல அந்த மாரி இருக்கும்? வேற ஏதாவது ஒரு உள்குத்து ஒண்ணு இருக்கும்ல. ஆமா இப்ப கண்டிப்பா. பையருக்கும், செல்லருக்கும்னு வச்சுப்போமே. இப்ப அந்த இன்சூரன்ஸ் கேஸ எடுத்துப்போமே. இப்ப நான் உடனே போய் இன்சூரன்ஸ் செல் பண்ற முடியுமான்னா, இல்ல. ம். ஐஆர்டிஏன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட போய் ரெஜிஸ்டர் ஆவணும். அதுக்கு நான் இவ்ளோ வச்சிருக்கணும். ஏன்னா, ரூ. 10 குடுத்தவனுக்கு ரூ. 10 போச்சு. இப்ப நான் திருப்பி தர்றதுனால, எனக்கு இவ்ளோ காசு இருந்தா மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் செல் பண்ண முடியும். அப்ப அந்த மாரி செல்லருக்கு எல்லாம் உனக்கு எல்லாமே இருக்கு கண்ணா. ஆனா, நீ வந்து பையர் மாரிலாம் ப்ளே பண்ண முடியாது. நீ இவ்ளோ வச்சிருக்கிறியா ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா, இந்த 10 100 ஆச்சுன்னா, 10 1000 ஆச்சுன்னா, அதுக்கான காசு உன்கிட்ட இருக்கா? திருப்பி தர்றதுக்கு? அப்போ நீ செல்லிங் பத்தி பேசு அப்படின்றது தான் எக்ஸ்சேஞ்ச்லாம் ம். சொல்லி வச்சிருக்கு. ஸோ அந்த ரூலே வந்து அப்படிதான் பில்ட் ஆயிருக்கும். அதாவது பையருக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருந்தாலும், லோ காஸ்ட்ல இப்ப நீங்க ஒரு பையர் ஆவுறீங்க அப்படின்னா, ரூ. 10 குடுத்து ஒரு ஆப்ஷன பை பண்ணிடலாம். ஆனா செல்லரா இருக்கிற பட்சத்துல அந்த ரூ. 10 குடுத்து பண்ணவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப இந்த ரீட்டெயில்ன்ற பேச்சுக்குன்றதே ஒண்ணுமே இல்ல. இப்ப ரீட்டெயிலா, புரொஃபஷனல் ட்ரேடரான்றதெல்லாம் இல்ல. உங்ககிட்ட அந்த காசு இருக்கு, அந்த கிளாரிட்டி இருக்கு. இன்சூரன்ஸ் பண்ணா காசு வந்துரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இன்சூரன்ஸ ம். செல் பண்ணா. ஆனா அதுக்கானது உங்ககிட்ட எல்லாமே இருக்கா? அது ஏன் நீங்க பண்ணணும்? உங்ககிட்ட நான் ஏன் வந்து பண்ணணும் ஒரு பையர்? அப்படின்றதுக்கெல்லாம் ரீசன் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு செல்லரா இருக்கலாம். ஆனா, லார்ஜ் ஸ்கேல்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். இப்ப செல்லிங் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க நிஃப்டிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரேட் பண்ணும்போது ஒரு லாட் ஃபியூச்சருக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதோ மார்ஜினா,
அந்த மார்ஜின் இருந்தால் மட்டும்தான், கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 10 ரூபா இருக்க ஆப்ஷனை, அதாவது லாட் சைஸ் வந்து 65 நிஃப்டிக்கு இன்னைக்கு 10 × 65 எவ்வளோ 650 ரூபா இருந்தால் ஒரு பொருளை நீங்கள் பையராக இருந்தால் வாங்கிடலாம். ஆனால் நான் அதை செல் பண்ணோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் இல்லாமல், இப்போ யோசிச்சு பாருங்க, என்னோட கேபிட்டல் எவ்வளோ, என்னோட ரிட்டர்ன் எவ்வளோ. 2.5 லட்ச ரூபாய்க்கு நான் அந்த 650 ரூபா டார்கெட் பண்ணுறேன். ப்ராபிலிட்டி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன கதையோட மேட்ச் ஆகுதா? நீங்கள் வின் பண்ணீங்கன்னா 10 ரூபா 10 ரூபா வின் பண்ணீங்க. ஆனால் லூஸ் பண்ணீங்கன்னா மட்டும், இப்போ பையரை பொறுத்த வரைக்கும் அவர் 650 ரூபா அவர் கட்டி வாங்கிட்டாரு. இப்போ அது 0 ஆனாலும் அவரை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்போ எனக்கு ஒருவேளை அந்த 10 ரூபா 10,000 ரூபா ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த 10,000 ரூபாய் × 65 போட்டு பாருங்க, 6.5 லட்ச ரூபா ஆச்சா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கா? அதாவது அந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கா? அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு என்கிட்ட 2 லட்ச ரூபா தான் வாங்கி அதை பண்ணுறாங்க. திடீர்னு 6.5 லட்ச ரூபா ஆச்சுன்னா நான் எப்படி கொடுப்பேன்? அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ அதனால தான் வந்து ஜென்ரலாக அந்த சர்க்யூட் லிமிட், இதுக்கு மேலே ட்ரேடு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் டெய்லி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி மூவ் ஆரம்பிச்சதுன்னா மார்ஜின் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இதெல்லாம் தான் செல்லருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கு மெகண்டி. ட்ரேடிங்கோ மைண்ட் செட்டோ, ஒரு கேம் எப்படி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வேற இடத்துல ஒரு குக்கி வச்சிருப்பாங்கல்ல. இங்கே செல்லருக்கு வந்து அதுதான். இப்போ நீங்கள் அந்த 650 ரூபா நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வைக்கணும். அதே மாதிரி தான் ரிஸ்க் ரிவார்டு ஸ்கியூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸில் நீங்கள் காசு பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செல்லராக இருப்பீங்களா, பையராக இருப்பீங்களா? காசு இல்லாதவங்க ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, பையர். தோக்குறோன்னு தெரிஞ்சோம் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, பையர் தான். பை தான் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 லட்ச ரூபா என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த கேபிட்டல் இல்லை, சரியா? என்கிட்ட 2 லட்ச ரூபா இல்லை சார். ஆனால் நான் டெய்லி 1000 ரூபா வந்து விடுறவங்களாம் இருக்காங்க. அந்த 1000 ரூபாவை நீங்கள் ஒரு 250 நாள் சேர்த்து வச்சிங்கன்னா 2 லட்ச ரூபா வந்துருமா? அந்த பொறுமை யாருக்கும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் அந்த ஒரு ரூபா 10 ரூபா ஆகிடும்ல, அந்த 2 லட்ச ரூபா ஆனதுக்கப்புறம் நான் செல்லராக மாறிக்கிறேன் சார். ஆனால் அது வரைக்கும் என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது, நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் ஆயிடுச்சா சரி ஓகே, நான் போய் கடன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வரும், அதில் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பான், காசை திருப்பி கேட்க மாட்டான், அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கி பண்ணிக்கிறேன். இந்த 2 லட்ச ரூபா மார்க்கெட்லேயே விட்டுருப்பாங்க. ஆனால் செல்லிங் பக்கம் செல்லிங்னு பையிங்னு நான் சொல்ல வரல, இது ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுங்களேன். இப்போ இந்த பிஸ்னஸில் வின்னிங் எண்டில் நீங்கள் இருக்குன்னு நினைப்பீங்களா, லூசிங் எண்டில் என்ன இருக்கும்னு நினைப்பீங்க? வின்னிங் எண்ட் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒன்றுமே வேண்டாம், ஒரு கப்பு ஒரு டின்னு வச்சா நீங்கள் டீ விற்றுலாம், சரியா? ஆனால் ஏர்போர்ட்டில் போய் டீ விற்கணும்னா அதுக்கான ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும், இவ்வளோ இருந்தால் தான் அங்கே விற்க முடியும். ஆனால் அங்கே போனால் ப்ராஃபிட்டபிள் வருது, சரியா? அங்கே வரவங்கலாம் எப்படி டீ சாப்பிடுவாங்க? 100 ரூபானாலும் வர எல்லாரும் டீ சாப்பிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ரோட்டில் போய் நம்ம 10 ரூபா விற்றோன்னு வச்சுங்களேன், நம்ம விற்கலாம். அது அன்ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது என்ன வருவான், எவனோ ஒருத்தன் வருவான், போலீஸ்காரன் வருவான், கேட்பாரு, கொடுக்கணும். அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், அவர் 2 டீ மிரட்டுவார், கொடுத்து தான் ஆகணும். ஆர்கனைஸ்டு விஷயத்தில் போகிறப்ப இப்போ அதே போலீஸ்கார் அங்கே வந்தாலும், டிஐஜியே வந்தாலும் ஏர்போர்ட்டில் அவர் காசு கட்டி தான் வாங்குவார். அவர் எதாவது பண்ணுவாரா? நான் டிஐஜி எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க எதாவது கேட்பாரா? பொலிட்டீஷியனாக இருந்தால் வந்து கேட்பாங்களா? இல்லை, யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாருக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டு பண்ணணும்னா ப்ராபிலிட்டி ஜாஸ்தி வின்னிங்க்கு, அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த பையிங்க்கும் செல்லிங்க்கும், இந்த ப்ராஃபிட்டுக்கும் இந்த லாஸ்க்கும். ஏன் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க? ஏன்னா லிமிடேஷனை பேஸ் பண்ணிட்டு, இல்லைங்க என்னால் வாழ முடியாது, நான் டெய்லி சூசைட் பண்ணிக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் போவாரா? இல்லை, இந்த காசு கேட்குறீங்க, இந்த காசு இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், இல்லை நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், திரும்பி வந்து வாழ்கிறேன் அப்படின்னு இருந்தால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ, அதுதான் இந்த பையருக்கும் செல்லருக்கு. பையருக்கு நான் சொன்ன மாதிரி தான், அவர் நினச்சது நடந்துருச்சுன்னா ஜாக்பாட் தான். அந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரேட் பண்ணவங்களுக்கு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, அந்த நடந்தவங்க எல்லாரும் எப்படி அந்த கோட்டையை பில்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கேள்வி. நிறைய பையர் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க, ஆனால் எவ்வளோ பேர் அதை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, செல்லர்ஸ் வந்து ஜென்ரலாக. ஏன்னா செல்லருக்கு லத்தார்ஜிக்காக இருந்தாலும் போதும், ஏன்னா அவங்ககிட்ட காசு இருந்தால் போதும், ப்ராபிலிட்டி அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், ரிஸ்க்கை மட்டும் நெகோஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லும் போதும் சொன்னேன், நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் 2010லேருந்து யூஸ் பண்ணுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் நான் எவால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், சரியா? நான் 2010லேருந்தே செல்லர் தான், இன்னைக்கு இல்லை, 2010லேருந்தே செல்லர் தான். அதில் செல்லிங் பையிங்கிறத விட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இதை தான் பீப்புள் சூஸ் பண்ணணும். ஓகே சார், இப்போ நீங்க பேசினதுல இருந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கும்போது என்னென்னலாம் அவங்க பண்ணணும், எப்படி அவங்க வந்து ரெடி ஆகணும், இதை தாண்டி வேற ஏதாவது டூல்ஸ் இருக்கா அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேபிட்டல் அடிக்குவன்சி இருக்கணும். இப்போ 10,000 வச்சுன்னு பண்ணுறவங்க பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 லேக்ஸ் இருந்தால் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக போயிடலாம். செல்லர்னு சொல்கிறத விட செல்லும் பண்ணலாம், ஏன்னா ஒரு இடத்துல ரிஸ்க்குன்னு வரப்போ பையும் பண்ணிக்கலாம். ஒரு செல்லர் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறவங்க,
ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க அப்படின்ற டாபிக் வரும். அவங்களுக்கு மேஜராக கேபிட்டல் அடிக்வன்சி அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ப்ரிப்பேர்டு வெல் எக்ஸாமின்டு. அப்போ எப்படின்னா ஒரு வேலைக்கு நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தா போதுமானா 12th பாஸ் ஆயிருந்தா போதும், உடனே 12th சர்டிஃபிகேட் கொடுத்தா வேலை கொடுத்துருவாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் 2 கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபெசிபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு தருவாங்களா? இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டோட நாலேஜ் தான். இப்போ மார்க்கெட்டுன்றது அண்டர்லைங் வந்து நீங்கள் எங்கே போக போகுதுன்னு எதிர்பார்க்குறீங்கன்றது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃபோர்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன். அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு பேஸ் பண்ணி, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அது வேற ஏதோ ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கலாம், இண்டிகேட்டரை பேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இண்டிகேட்டரோட ஸ்டாப் லாஸ் ஒரு வியூ அப்படின்னா இங்கேருந்து இங்கே போவோம், இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நான் அதை விட்டுருவேன், இந்த வியூவை நான் பிடிச்சி தொங்க மாட்டேன் அப்படின்றத எடுக்க தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வியூவுக்கு எனக்கு எவ்வளோ ரிஸ்க் வரணும் அப்படின்னு கேபிட்டலை பில்ட் பண்ண தெரியணும். இப்போ அதுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னா, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்கரோட சாட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு ப்ரைஸை பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ரைஸை பார்த்து இப்போ நான் இங்கேருந்து இப்போ நான் எதிர்பார்க்குறேன் நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறும், சரியா? நான் ஒரு 10 லாட்டு வாங்க போகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ரிஸ்க் வரணுன்றதை முடிவு பண்ணணும், சரியா? இப்போ 100 பாயிண்ட் ஏறும்போது அப்போ ஒரு லாட்டுக்கு 100 பாயிண்ட்னா 10 லாட்டுக்குமே 100 பாயிண்ட் ரிஸ்க் வரணுமா அப்படின்னு நான் டிசைட் பண்ண போகிறேன்னா, அப்போ கிரீக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, டெல்டான்னு ஒன்று இருக்குது. அந்த டெல்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இது 100 ரூபாய் ஏறிச்சு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு டெல்டா இருக்கிறத நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன். இது 100 ரூபாய் ஏறுனா நான் வாங்கின பொசிஷனும் அதே 100 ரூபாய் ஏறும். இல்லை அப்போ இறங்கும்போது என்ன ஆகும்? அதே மாதிரி இறங்குமா? எனக்கு அவ்வளோ ரிஸ்க் வேண்டான்னு முடிய பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இல்லை எனக்கு ஒரு 30 பாயிண்ட் 100 பாயிண்ட்டு இது தப்பாக போச்சுன்னா எனக்கு ஒரு 30 பாயிண்ட் ரியலைஸ் ஆனால் போதும் அப்படின்றத பேஸ் பண்ணி டெல்டாவை சூஸ் பண்ணி அப்போ நான் என்ன பண்ணலாம்? 10 லாட் வாங்கிக்கலாமா? அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா என்ன வரப்போகுது? நான் 10ன்றதுனால இது 30 பாயிண்ட் ஏறும். 10 × 30 300 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட்டாக வரப்போகுது. கரெக்டா? இப்போ இதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஆனால் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஆப்ஷன் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஆப்ஷனோட கிரீக்ஸோட சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ப்ராபிலிட்டிலாம் பேசணும் பார்த்தீங்களா? இந்த ப்ராபிலிட்டின்னு அது இங்கே போனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இங்கே போனால் எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்றத ட்ராக் பண்ணுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை பற்றியான புரிதலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுனா போதும். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும். அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக காசு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக காசு, கொஞ்சமானா போதுமான அளவு காசு. நீங்கள் பையராக இருக்கிற பட்சத்தில் பையிங்க்கு தேவையான காசு, செல்லராக இருந்தால் செல்லருக்கு தேவையான காசு, போதுமான அறிவு. எக்ஸ்ட்ராடினரி அறிவுலாம் தேவையில்லை. இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் மார்க்கெட்டில் வந்திருப்பேன். பட் அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 10th படிக்கிறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ, ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டிலாம் பேசுகிறோம்ல, நம்ம 8th 9thலேயே இதை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மீன் மீடியன் மோடு, இந்த மூவிங் ஆவரேஜஸ்லாம் நம்ம 6th 7thலேயே தாண்டிட்டோம். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அல்ஜிப்ராவோ மேட்ரிக்ஸோ யூஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. மிஞ்சி போனால் மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன், இவ்வளோ வாங்கி இவ்வளோ விற்றா இவ்வளோ காசு வரும். இந்த அறிவு இருந்தால் போதும், அந்த போதியமான அறிவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸிக்யூஷனுக்கும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வாங்கி விற்கிறது எல்லாருமே வாங்கிட முடியும். ஆனால் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், என்ன அவுட்கம்லாம் நடக்கும், இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்க அதுக்கான டூல்ஸு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் காசு, கொஞ்சம் அறிவு, மைண்ட் செட்டு இது இருந்தால் போதும். ப்ராஃபிட் நல்லாவே பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஃபிட் நல்லா அப்படின்றதுல வந்து ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நல்ல ப்ராஃபிட்ன்றது ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ் தான், சரியா? ஒரு இந்தியாவில் இருக்க வெல் நோன் பிஸ்னஸ் யார் சொல்லலாம்? அம்பானி, அதானி சொல்லுவோமா? நல்லா நமக்கு தெரிஞ்ச சும்மா பேசும்போது இவர் பெரிய அம்பானிடா, இவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவோமா? இப்போ அவங்களே எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம போய் அவங்களோட நோட் புக்கை திறந்து பார்க்க முடியாது. அவங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா அந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுது, அதான் அவங்களோட ரிட்டர்னாக இருக்கும். ஒரு கம்பெனி கேபிட்டல் எம்ப்ளாய்டில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு யோசிச்சிங்கன்னா, அதானியும் அம்பானியும் இருக்க கம்பெனி 17-18% தான் ஆவரேஜாகவே பண்ணுது. இது நீங்கள் போய் அவங்கள நோண்டெல்லாம் தேவையில்ல. லிஸ்டடில் இருக்க கம்பெனி, அதானியோட கம்பெனியாக இருக்கலாம், ரிலையன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம யார் சொல்கிறோம், இருக்கிறதுலையே ஹையஸ்ட் லாபியிங் பவர், இருக்கிறதுலையே ஹையஸ்ட் கேபிட்டல் பவர், அவங்க நினச்சா எதோ ஒன்றா பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. நம்மளுக்காச்சும் ட்ரேடிங்க்கு வந்து கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் காசு, கொஞ்சம் ஸ்கில்லு, அவங்கக்கிட்ட எல்லாமே அதிக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை தாண்டி தான் இருக்குது. அவங்களே எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 17%, 80%, 19% எது இயர்லிக்கு, இல்லைனா மேக்ஸிமம் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி இருக்க கம்பெனி வந்து ஒரு 30% வரைக்கும் பண்ணலாம். எது இயர்லிக்கு. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நம்ம இது ஒரு ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்த்து வரப்போ அவ்வளோ தெரிஞ்சவங்களே அவ்வளோதான் பண்ண முடியுதான் இந்தியாவில், சரியா? என்ன தான் நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஏதோ பண்ணி நம்ம சொல்லுவோம்ல, அதான் இப்படி ஆகிட்டாரு அப்படி ஆகிட்டாரு, ஆனால் அவரே இந்த 18லேருந்து 25% வரைக்கும் தான். நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ ஒரு கம்பெனியை செக் பண்ணிங்கன்னா
லிஸ்டட் கம்பெனி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது, ஆர்ஓசியில் பாருங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ட்ரேடிங்கில் 10,000 ரூபா போட்டோன்னே ஃபஸ்ட்டு கேட்குறதே என்னன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தால் போதும் சார். எனக்கு ரொம்ப ஆசைலாம் இல்லை சார், அவ்வளோ பெரிய பேராசைலாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபாய் சரியா? அவர் கேட்குறது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். 20 நாள் ட்ரேடிங்னு வச்சுப்போமா, வீக்கெண்ட்லாம் போவேன். ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் கேட்குறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கேட்குறாரு? 2,40,000 ரூபாய் கேட்குறாரு. எத்தனை வந்தது எவ்வளோ? 10,000. 10,000 ரூபாய். இதில் ரிஸ்க் ரிவார்டு எங்கே இருக்குன்னு பாருங்க. சரியா? இதில் என்னன்னா, அவருக்கு நினச்சது எல்லாமே யாருக்குமே எடுத்த உடனே நடக்காதுல்ல. அவர் அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே ஏன்னா அவர் அவ்வளோ ரிவார்டு கேட்குறாருன்னா, ஏன் இந்த சீன் சின்ன இருக்கும்? கூடவே அது அந்த பக்கம் கயிறு கட்டி ரிஸ்கையும் கூட்டே வரும். அப்போ அந்த ஒரு ரிஸ்கில் அவர் ஃபேஸ் பண்ணும்போது அந்த 10,000 ரூபாய் காணாமல் போயிடுவார். சரியா? என்னதான் ப்ராபபிலிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி 90% கூட இருக்கு. அவரோட நேரம் சரியில்லைன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் காலி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். ஆப்ஷன் பையர் 10 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா 0 விடுவார். அப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். மைண்ட் செட் தான் காரணம். பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ 2.5% எதிர்பார்க்குறீங்கன்னா ஓகே. 24லேருந்து 25%. ஏன்னா நம்ம கடவுளா கும்பிட்ற வாரன் பஃபெட்டே இது வரைக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் சிஏஜிஆரே பார்த்தீங்கன்னா 23 24 தான் இயர்லி. சரி, அவர் தான் இங்கே படத்தில் மாட்டி ஐயா சாமி எப்படி கும்பிட்றோமோ கும்பிட்றோம். அவங்களே இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம எடுத்த உடனே எப்படி சரி, உங்கள் தேவைக்கு மார்க்கெட்லேருந்து எதிர்பார்க்காதீங்க ப்ராஃபிட்டா. உங்களுக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன கேபிட்டல் இருக்குது, அதுக்கு என்ன ஆவரேஜாக ரியலிட்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வருது, அப்படி பண்ணுங்க. அது கூடிய சீக்கிரமே அந்த 91% வந்து இப்படி மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை சார் அதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இப்போ மட்டும் நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்து வர ரிஸ்கில் நீங்களும் காணாமல் போயிடுறவராக இருக்கலாம். உங்ககிட்ட ஃபண்ட் இருந்தால் நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்களும் இந்த சிட்டிசன் படத்தில் ஒரு ஊரே அழிஞ்ச மாதிரி நீங்களுமே அந்த ரிஸ்கில் காணாமல் போயிடுவீங்க. காணாமல் போகாதீங்க அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கும். ஓகே சார். கண்டிப்பா இவ்ளோ நேரம் வந்து ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் 2 பேருக்கும் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூல ஆப்ஷன் செல்லர், ஆப்ஷன் பையர் பத்தி தான் பேசியிருந்தோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.